இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் பப்பட சம்மந்தி தான் சேர்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒவ்வொன்றும் ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது 2 வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து ஒரு 5 பல் அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புளி, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பல் பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு தனியாக ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சதுக்கெலாம் நல்லா சில் அவுட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவிய தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அரைக்க வரலைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 அப்பளத்தை வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா நொறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா கையிலே பிசைஞ்சு எடுத்திங்கன்னா நம்ம சூப்பரான பப்பட சம்மந்தி ரெடி. இது சாப்பாடில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.